ஹலோ காய்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டருக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு நிறையா பிரச்சனை வந்துச்சு. அது என்னன்னு பார்ப்போமா? இதில் பார்த்தீங்கன்னா 2 செல் ஹோல்டர் பேட்டரி. நம்ம லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபாய்க்கு வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.6 வோல்ட் நம்மளுக்கு தரும். அப்படிங்கக்குள்ள நம்மளுக்கு இந்த 3 பேட்டரி செஞ்சால் கிட்டத்தட்ட ஒரு 11 வோல்ட் கிட்ட வரும். 11 வோல்ட் 10 வோல்ட் கிட்ட வரும், 10 வோல்ட் கிட்ட. அதே நம்ம 2 செல் பேட்டரி போட்டுக்கிட்டா நம்மளுக்கு தாராளமாக 7.5 வோல்ட்டுக்கு மேலே வரும். இதை யூஸ் பண்ணக்குள்ள என்னாச்சு பண்ணா மகேந்திரா பேட்டரி இந்த லித்தியம் பேட்டரி 2 போடக்குள்ள கிட்டத்தட்ட போயிட்டுனா ஒரு 500 கிராம் சம்திங் வரும். கரெக்டாக எனக்கு தெரியல. அப்படி போடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு பேட்டரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா அது வேற இன்னும் டேப்பர் அடிக்கல, இதுவாக கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணோம். நம்ம கோல்டு பேட்டரி பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டு 5 ஆம்பியர் இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 1 kg கிட்ட வரும். 1 kg சம்திங் வரும், 1 kg கிட்ட வரும். இந்த வெயிட் போடுறப்ப நம்ம மகேந்திரா டிராக்டருக்கு பின்னாடி வீலில் நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ வெயிட் இந்த மேலே அழுறப்ப நல்ல ஒரு கிரிப்பு கிடைச்சி வண்டி மூவ் ஆகும். இதான் இந்த மகேந்திரா டிராக்டர் லோடு இழுத்துட்டு போகிறதுக்கான கான்செப்ட். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 1 kg வெயிட்டை அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு வெறும் 500 கிராம், 1/2 கிலோ வெயிட் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ராலி போட்டு வண்டி இழுத்தோம் அப்படின்னா தரமாக வண்டி மூவ் ஆகுது. ஆனால் ஏதாவது மேடு ஏறக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா பவர் சப்ளை போயிட்டு இங்கேருந்து ஃப்ளோ ஆகிட்டு வண்டி லோடு இழுக்காதனால திருப்பி ரிட்டர்ன் சப்ளை இந்த இருக்கிற சால்ட் இங்கே வச்சு ஹீட் பண்ணி மோல்டு போட்டுருவாங்க தெரியுமா, இந்த மோல்டை உருக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க, இந்த ஹோல்ட்டை உருக்க ஆரம்பிச்சிச்சு. முன்ன ஹீட் பண்ணப்பெல்லாம் வெறும் புகையா பறந்துச்சு. அதனால இந்த 2 செல் ஹோல்டரை தூக்கி போட்டோம். சரி, அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 3 செல் ஹோல்டர் போட்டோம். 3 செல் ஹோல்டர் போடக்குள்ள இது ஒரு 700 கிராம் கிட்ட வந்துச்சு வெயிட். இது தாராளமாக வைக்கிஞ்சது. அதோட கொஞ்சம் மேடெல்லாம் ஏற ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ மேடு ஏறதில்லை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம போர்டு யூஸ் பண்ணுறது இன்புட் நம்ம கொடுத்த வரைக்கும் 7.50 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம், 6 வோல்ட் கொடுத்துருக்கோம். இது இப்படின்னு பார்க்கல 10 வோல்ட் கிட்ட வருது. அதனால என்னாச்சு அப்படின்னா போர்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம வச்சிருந்தோம். சரி, இன்னைக்கு காலை டெஸ்ட் பண்ணப்ப என்னாச்சு அப்படின்னா இந்த போர்டை கொடுத்து ரன் பண்ணக்குள்ள ரன் ஆச்சு. ஆனால் முன்ன மாதிரியே வண்டி திருப்பியும் லோடு போடாமையே லைட்டாக மேடு ஏறப்ப என்ன ஆகுதுன்னா வண்டி சும்மா லைட்டாக மேடு ஏறப்ப கூட இதில் இருக்கிற ஃப்ளோ எதுக்கு வருது கடைசி என்ன பண்ணால் இந்த இடம்லாம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஹீட் ஆகிட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹெவி ஒயர் போட்டு சால்ட்ரின் பண்ணி யூஸ் பண்ணலாம், அது ஒரு வழி. இல்லைன்னா வழக்கம் போல நம்ம கோல்டு யூஸ் பண்ண வேண்டியதான். எதனால பேட்டரி பேக்கப் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை ஒரு டைம் சார்ஜ் பண்ண போனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வோல்ட்னா 6.50 வோல்ட் கிட்ட எனக்கு சார்ஜ் ஃபில் ஆகும். அப்படி போட்டு ஓட்டக்குள்ள நான் வீடியோ கண்டென்ட்டுக்கோசரம் 20 நிமிஷம் இந்த பேட்டரி போட்டு ரன் பண்ண முடியும். நம்மளுக்கு பேக்கப் பத்த மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். சரி, இதை யூஸ் பண்ண வச்சா அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட பேக்கப் வரும். ஏன்னா 6 வோல்ட்டுக்கே இவ்வளோ வருது அப்படின்னா 10 வோல்ட் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேர்ந்தோன்னு சொல்லிட்டு இதை மாற்றணும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இது வெயிட் கம்மியாக இருக்குது. அதனால வண்டி போகிறப்ப ரிட்டர்ன் சப்ளை வருது. 2 ப்ராப்ளம் இருக்குது. மேடு ஏற மாட்டேங்குது, அது ஒரு ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சப்ளை இந்த இடம்லாம் ஹீட் ஆகி இந்த மோல்டே பிரிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பிரச்சனை. அதுக்கு சொல்யூஷன் தேவை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக எம்சாண்ட் சிமெண்ட் போட்டு ஒரு மோல்டு மாதிரி ஃபுல்லாக வெயிட் ரெடி பண்ணிட்டேன். இந்த பேட்டரியோட இந்த மோல்டு எல்லாம் வெயிட்டாக இருக்குது. இப்போ இந்த சொல்யூஷன் வெயிட் பிரச்சனை தீர்ந்துச்சு. அடுத்த பிரச்சனை என்னன்னா ரிட்டர்ன் சப்ளைல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி இந்த மோல்டு பிரியுது. அதனால மோல்டு பிரிஞ்சிருப்போம்னு பார்த்தா வண்டி சுத்தமாக ரன் ஆக மாட்டேங்குது. ஒன்று வழக்கம் போல் அந்த பேட்டரி வச்சு யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா இது 3ஐயும் நாமளே பேட்டரி சால்ட் வச்சு யூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். இன்னைக்கான வீடியோவில் இதை ஃபுல்லாக சால்ட் வச்சுட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் மேடெல்லாம் எப்படி ஏறுது என்னன்னு. லித்தியம் பேட்டரி சால்ட்ரின் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஏன்னா அதிகமாக சால்ட்ரின் பண்ணுங்க அதுக்குன்னு சொல்லி தனியாக மிஷின் வச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடையாது. நானே யூடியூப்ல தான் தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் எப்படி சால்ட்ரின் பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சேன். இதை என்ன பண்ண போனா இங்கே இருக்கிற மேல் டாப்பையும் நைஃபை வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டா ஒரு கிரிப்பு கிடைக்கும். அப்படி தேய்ச்சி விட்டு தான் யூஸ் பண்ண அப்போ தான் அந்த லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சால்ட்ரின் இதில் நல்லா கப்புன்னு பிடிக்கும். அதனால இது எல்லாத்தையும் இந்த இருக்கிற 3 பேட்டரியும் தேய்ச்சி எடுத்துட்டு அது சால்ட்ரின் வைக்க வேண்டியதுதான்.
ஓகே காய்ஸ், இருக்கிற 3 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கீரி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கீரி இருக்குன்னு. கொண்டு கீரி இருக்கு பாருங்கள், கீரி இருக்கு. சரி, எப்படி வந்து ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல. லித்தியம் பேட்டரி வந்து சால்ட்னு வச்சு நான் வந்து வேறு மாதிரி செக் பண்ணுவேன். இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வந்து பார்த்தேன். அதனால இதை ட்ரை பண்ணி பண்ணேன். வேற ஒரு பேட்டரியில் எப்பவும் கீறிட்டு இப்போ சால்ட்ரின் வந்து வச்சு பார்ப்போம். சால்ட்ரின் வந்து போட்டுட்டாச்சு. இதை யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிக்யூட் இது என்ன பண்ண போனால் நம்ம வந்து கரெக்டான பேஸில் வந்து சால்ட்ரின் வந்து உட்கார வைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்ரின் கம்பி நம்ம பேட்டரி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு கட்டிங்கில் எடுத்து வச்சு சால்ட்ரின் பண்ண வேண்டியதான். அதான் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆச்சு, டெம்பரரி ஸ்டாண்டு. இப்போ வந்து கன் ஹீட் ஆகட்டும், அடுத்து வந்து ஓட்ட வேண்டியதுதான். ஓகே, கன் ஹீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து சால்ட்ரின் வைக்க வேண்டியதுதான். அது ஒரு நாள் தெரியும். ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்தது உண்மைதான். கரெக்டாக வந்து பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லித்தியம் பேட்டரியை இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது பாருங்க, ப்ளஸ் இங்கே இருக்கணும். அடுத்து வந்து 3 வந்து எப்படி அசம்பிள் பண்ணுங்கிறது இவருங்க ஒரு டேப் அடிச்சுட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகே கைஸ், டேப் அடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மெயின் வரை எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிற ஒயர். திருப்பி என்ன பண்ண போனால் இப்படி வந்துட்டு இது மைனஸு. இப்போ இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் ஜாயிண்ட் ஆகணும். அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டு அடுத்து இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் ஜாயிண்ட் ஆகிட்டு இது நம்மளுக்கு அவுட்புட் ஒயர் இங்கேருந்து எடுக்கணும். அடுத்து சால்ட் ஒயர் பண்ணுற வேலையை பார்ப்போம். காய்ஸ், வண்டி செட் ஆகல காய்ஸ். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டப்போ வண்டி பாருங்க, இப்போ நம்ம 8.5 வோல்ட் கொடுத்துமே வண்டி பாருங்க, ஏதாவது ரிப்பேர் சுத்தமாக வரல. ஃப்ரண்ட்டு பாருங்க, இதாவது பிரச்சனை வருது பாருங்க, வரல ஃபுல்லாக. அதனால் அவன் மாற்றி ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஓல்ட் இஸ் கோல்டு பேட்டரி தான் ஹைலைட்னு நினைக்கிறேன். ஓல்ட் இஸ் கோல்டு போட்டு ஒரு ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 ரவுண்டு தான் சுற்றி இருக்கும். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஹீட் ஆகுது பாருங்க. எனக்கு வந்து ஹீட் வந்து வண்டி அப்படி பார்த்தீங்கன்னா பேட்டரி தொட முடியாத வந்து ஹீட் ஆகுது பாருங்க. கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. இந்த பேட்டரி வந்து நம்ம லைட்டுக்கு இந்த மாதிரி வந்து 12 வாட்ஸ் 10 வாட்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம் மாட்டேங்குது. இதுக்கு வந்து செட் ஆகலை. அதனால நம்ம பழசு